ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஒரு 10 மினிட்ஸில் சூப்பரான மஷ்ரூம் கிரேவி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இது இடியாப்பத்துக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும். இதுக்கு தேவையானது 2 பெரிய சைஸ் வெங்காயம், ஒரு தக்காளி, ஒரு 2 பச்சை மிளகாய், கொஞ்சம் கொத்தமல்லி, ஒரு 4-5 கருவேப்பிலை இதெல்லாம் சேர்த்துட்டு இதில் கொஞ்சம் மசாலாஸ் ஆட் பண்ண போகிறோம். குழம்பு மிளகாய் தூள், கரம் மசாலா, கொஞ்சம் சோம்பு, சீரகத்தூள் 1 ஸ்பூனு, ஒரு 4-5 பெப்பர் எல்லாமே சேர்த்து இதில் ஒரு 2 ஸ்பூன் கெட்டியான தயிர் சேர்த்து நல்லா ஒரு ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாம். தண்ணி எதுவும் சேர்க்க தேவையில்லை, தயிர் சேர்த்துருக்கிறதுனால நல்லா அரைப்படும். நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாம். கொரகொரப்பாக வேணால் நைஸாகவே அரைச்சி எடுத்துக்கலாம். அப்போ தான் கிரேவி சூப்பராக இருக்கும். பாருங்கள், இந்த அளவுக்கு அரைச்சி எடுத்துக்கணும். இப்போ ஒரு பேனில் 2 ஸ்பூன் பட்டர் சேர்க்குறேன். பட்டர் நல்லா உருகுனதுமே 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்க்குறேன். இது நல்லா ஃப்ளேவர் கொடுக்கும். நம்ம இந்த டைமில் இஞ்சி பூண்டு வதக்கும் போது ஒரு நல்ல ஒரு ஃப்ளேவர் உங்களுக்கு கிடைக்கும். இஞ்சி பூண்டு பேஸ்ட் வதங்கினதுக்கப்புறமா கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்துட்டு இதில் கட் பண்ணி வச்ச மஷ்ரூம் சேர்த்து நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். இதுலேயும் தண்ணி எதுவுமே சேர்க்க வேண்டாம். மஷ்ரூம்லேயே தண்ணி விடும். நல்லா வதங்க தண்ணி விடும். அதுலேயே மஷ்ரூம் நல்லா வதங்கி வந்துடும். பட்டர்லேயே நல்லா வதங்கி வந்ததுக்கப்புறமா நம்ம அரைச்சி வச்ச மசாலாவை சேர்த்துட்டு ஒரு 5 மினிட்ஸ் நம்ம கொதிக்க விட்டு எடுத்தோம்னா ஒரு சூப்பரான மஷ்ரூம் கிரேவி ரெடி ஆகிடும். இது வதங்கும் போது இதில் ஒரு 1/2 ஸ்பூன் மஞ்சள் தூளும் கிரேவிக்கு தேவையான கல் உப்பும் நான் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு நல்லா வதக்கிடுறேன். வதக்கினதுக்கப்புறமா அரைச்சி வச்ச மசாலாவை சேர்த்து கொதிக்க விட வேண்டியதான். அரைச்சி வச்ச மசாலாவை சேர்த்துடலாம். இதில் கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. உங்கள் கிரேவிக்கு ஏற்ற கன்சிஸ்டன்சிக்கு ஏற்ற தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. இது கொஞ்சம் திக்காக இருந்தால் தான் நல்லாயிருக்கும். அதனால் நான் அதை ஜாரை வாஷ் பண்ணி கொஞ்சமாக தண்ணி மட்டும் இதில் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு ஒரு 5 மினிட்ஸ் நீங்கள் மூடி போட்டு விட்டுட்டிங்கன்னா போதும். ஒரு சூப்பரான மஷ்ரூம் கிரேவி ரெடி ஆகிடும். தோசை, இடியாப்பம், சப்பாத்திக்கெலாம் ஒரு ஒரு காம்பினேஷனாக இருக்கும் இந்த கிரேவி. ஒரு 10 மினிட்ஸ்லேயே நம்ம எல்லாம் ரெடி பண்ணி வச்சோம்னா 10 மினிட்ஸ் போதுங்க. இந்த கிரேவி செஞ்சு நம்ம இறக்கிடலாம். ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள்.